இன்னைக்கு நம்ம தமிழ்நாடுல சமையல் டிப்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது என்ன சமையல் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டை ஃப்ரைட் ரைஸ். அந்த வகையில முட்டை ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருட்களை நாங்க முதல்ல பார்க்கலாம். பாஸ்மதி அரிசி 3 கப், முட்டை 4, பெரிய வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, மிளகு பொடி 2 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 2 தேக்கரண்டி, எண்ணெய் 4 தேக்கரண்டி, உப்பு தேவைக்கேற்ப அளவு, கொத்தமல்லி தழை. லாஸ்டா நாங்க இந்த டிஷ்ஷை செஞ்ச அப்புறம் இந்த டிஷ்ஷை மேலும் டெக்கரேட் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும்ல, அதுக்கு தான். சரி, இப்போ நாம இந்த முட்டை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செய்முறையை பார்க்கலாம். பாஸ்மதி அரிசியை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நல்லா சுத்தம் செய்து 6 கப் தண்ணீர் ஊற்றி நல்லா நாங்கள் வடித்து கொள்ளணும். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா பச்சை மிளகாயை நாங்கள் ரொம்ப நீளமாக நாங்கள் வெட்டி கொள்ளணும். ஒரு கடாய் எடுத்துக்கொள்வோம். அந்த கடாயில் எண்ணெயை சூடேற்றி வெங்காயம் மற்றும் பச்சை மிளகாய் நாங்கள் நல்லா போட்டு வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நாங்கள் வதக்க வேணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இந்த பேஸ்ட்டை போடணும். 1 நிமிடம் நாங்கள் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக முட்டைகளை உடைச்சி ஊற்றி நன்கா கிளற வேணும். அதுக்கப்புறமா முட்டைகள் எல்லாமே வெந்தவுடன், அதாவது உதிரியாக இருக்கணும். அதுக்கப்புறமா அது வரைக்கும் நாங்கள் கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா வடித்த சாதம், உப்பு மிளகு பொடி போட்டு நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் 3 தொடக்கம் 4 நிமிடம் கழித்து அடுப்பில் இருந்து நாங்கள் இறக்கணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை நாங்கள் இந்த டிஷ்ஷுக்கு மேலால் அப்படியே நாங்கள் தூவி விட்டோம்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக டெக்கரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்களும் பரிமாறி சாப்பிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி இன்னும் பல சமையல் டிப்ஸ் அறிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ்நாடியோடு இணைந்திருங்கள்.